அப்படி மேன் ஹேண்டலிங் பண்ணி கீழே அவங்க சுத்தி விழுறாங்க. என்னடா பண்ற? என் மேல கை வைக்கிற யாரு அவ? இது அடிச்சிட்டாங்க. இது எப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கணுமாமா. விஜய் டிவி ப்ராடக்ட்னு சொல்லி இதுவே ஒரு மானங்கட்ட எச்சக்கட்ட வேலை தான் இது. அவ்வளோ ஒரு பெரிய ட்ரிகர் பண்ணி விட்டு பெரிய விஷயமாக்குறது. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 86 என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும் பொழுது சாண்ட்ராவை பற்றி ஒரு ஒப்பீனியன் கமருதீன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க ஏதோ ஒரு கேம் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு பருப்பும் வேகவே இல்லை. ஸோ இப்போ இவங்க ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்க. இதில் எது உண்மையான சாண்ட்ரான்னு தெரியல அப்படின்னு யாரை பற்றி பேசுறதுன்ற ஒரு வரைமுறை, ஒரு அருகதையே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அப்படிலாம் பண்ணிலாம் இங்கே பண்ணுறீங்க பாடு அவன் இன்னும் திருந்தலமாமா. ஸோ சாண்ட்ரா அவங்களோட பிளே இவ்வளோ நாள் என்ன கடந்து வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்றது அதை எடுத்து வச்சு நீ இவ்வளோக்கும் நீ ஏன் போயிட்டு அக்கான்னு சொல்லி கொஞ்சிற, பார்வதி பற்றி எதாவது பிரச்சனை இருந்தால் சாண்ட்ராட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுற, கேட்குற, அவங்க ஒன்று மானங்கட்ட கேள்வி கேட்குறாங்க. அதை தாங்க முடியாமலும் ப்ளஸ் பார்வதிக்கு இப்போ கூட இருந்து நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணுறதுனாலும் அந்த சப்போர்ட்டை உடைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்ம கூட வந்துடுவா. திரும்ப லவ் கண்டென்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இந்த கேவலமான மட்டமான புத்தி இந்த கமருதீனுக்குன்னு தெரியல. மெனக்கெட்டு நின்றுட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீ அவங்க விக்ரம்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி தான் பிரிஞ்சிடலாம், நம்ம கேமை விளையாடலான்னு 3 வீக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொல்லும்பொழுதுமே எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை. ஸோ இங்கே வர ஃபீல் தான், பட் ரொம்ப சேஃபாக விளையாடு, யாரையும் அவ்வளோவா நம்பாத அப்படின்னு சொல்லி தான் அம்மா சொல்லிட்டு போனாங்க. பட் இவன் என்ன வச்சு ஒரு கேம் விளையாடினா பார்த்தியா, என் மனசே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. இது ஒரு மாதிரி அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன கேட்டால் கொஞ்சம் ஃபீல் அப்படின்றது ஏனோ தானோன்னு எல்லாரும் மேலேயும் வந்துடாது. ஸோ அந்த ஃபீல் பார்வதிக்கிட்ட நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, மோர் தென் ஃப்ரெண்ட் அப்படின்றது பட்சத்தில். பட் கமருதீன் டோட்டலாகவே கேமுக்காக மட்டுமே விளையாடுற மாதிரி இருக்குது. அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, பட் நாங்கள் காஸ்டியூமுக்கு 2 lakhs கொடுத்துட்டு புக் பண்ணிட்டு வருவோம். அப்புறம் அம்மா ரீசெண்டாக தான் இறந்தாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் போய் இனி தான் படம்லாம் நடிக்கணும். ஸோ இப்படி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி வெளியில் பிஆர் டீம் இவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா உடைச்சாங்க பார்த்தீங்களா. அதையும் இவனால் தாங்கிக்கவே முடியல. ஸோ இவங்க எப்படி அப்படி சொல்லலாம், எனக்கு பிஆர் டீம் இருக்குன்றதை இவங்க உண்மையே உடைச்சிட்டாங்களே, யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப அரைச்சமாகவே அரைக்கிறது. ஒரு புத்தி இருக்காது, ஒரு கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியாது, ப்ராப்பராக யோசிக்க தெரியாது. ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் டைமு. ஸோ ஃபஸ்ட்டு 2 or 3 வீக்ஸ்லேயே இவன் வெளில போயிருந்துருக்கணும். ஆக்சுவலாக இது விஜய் டிவியோட ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போத்தி இவனை எத்தனை நாள் நீங்கள் பத்திரமா வச்சிருக்க முடியுன்றது எனக்கு தெரியும். 24 hours டாஸ்க்லாம் தூங்காமல் இருந்தீங்கல்ல. இல்லை, இப்படி தான் திவாகர்ட்ட வாண்டடாக போய் சண்டைக்கு போகிறது, பிரச்சனை பண்ணுறது, அன்வான்டாக பேசுறது, கொச்சையாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் இவனுக்கு ரொம்ப கைவந்த கலை. இவன் தான் அப்படி இருக்கிறான். அவங்க அக்காவாவது நல்லது சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தா அவங்க இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை, அப்போ உன் வீடாக இருந்தால் எல்லாத்தையும் அவன் தூக்கி போட்டு உடைக்கலாமா, எல்லாமே பண்ணலாமா? ஏன்னா அது ரெண்டும் கலண்டா பண்ணுற மாதிரி தான் அக்காவும் தம்பியும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யாரை பார்த்தாலும் அக்கா வாங்க அப்படின்னு சொல்கிறது நார்மல் தான். பட் நான் உனக்கு அக்காவான்னு திரும்பி அவங்ககிட்டே கேள்வி கேட்குறது இது எந்த மாதிரி முட்டாள்தனம் அப்படின்னு தெரியல. அவ்வளோ பெரிய அறிவாளி தான் கமருதீனோட அக்கா. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு நல்லபடியாக தான் சொல்லிட்டு போனார். இவன் ஒரு முட்டாள், இவன்ட்ட சொன்னோன்னா திரும்ப போய் பிரச்சனை பண்ணுவான் அவகிட்டன்னு 2 பேரையும் சேர்த்து வச்சு தான் சொல்லிட்டு போனார். அவர் என்ன சொன்னார், நீங்களாம் முட்டிக்காதீங்கடா, நீங்கள் போயிட்டு அரோராவை டார்கெட் பண்ணுங்க, அவன் நிறைய சகுனி வேலை பார்க்குறான்னு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் முட்டாள் மாதிரி இப்படி திரும்ப ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்ல ஒரு பாண்டிங்கில் போயிட்டு இருந்ததை இவ்வளோ கேவலமாக இப்படி ட்ராக்கை மாற்றி விட்டு பண்ணுறது. ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி பாஸ் அவங்க தான் பாஸ் அப்படிலாம் பண்ணாங்க, நான் பயங்கரமான ஆள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வெறுப்பேற்றுனா இது ஒரு சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உன்னை கிரியேட் பண்ணி எதுக்கு இப்படி பண்றாங்கன்னே தெரியல. ஸோ ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்கங்க, ஒரு பால் டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த பால் டாஸ்கில் அதில் ஒரு ரெட் கலர் பால் ஒன்று,
அந்த ஒயிட் கலர் பால் ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் சரிங்களா. 2 கோல்டு பால் மட்டும்தான் இருக்கும். அந்த கோல்டு பால் யார்கிட்ட இருக்கோ அவங்க என்ன நேம் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து 50% பால் வந்து இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு பிளாக் பால் இருக்கும். அந்த பிளாக் பால் யாருக்கிட்ட இருக்கோ யாரோட ட்ரேல இருக்கோ அவங்க வந்து எவிக்ஷன். இதுதான் பிளாக் பால் இருக்கோ அவங்க கேமை விட்டு வெளியேற்றப்படுவீங்க. இப்போ இந்த கோல்டு பாலை வந்து கம்ப்ளீட் வச்சிருந்தாரு. அதை வாங்குறதுக்காக இவங்க போனாங்க. அப்போ போகும்பொழுது திரும்ப என்ன பண்ணாங்கன்னா பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க. திரும்ப கம்ருதீன் பிடிங்கிட்டு வரும்பொழுது இவர் என்ன பண்ணாருன்னா பேக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டாரு. அதை பிடுங்கிறதுக்காக இவங்க போகும்பொழுது அந்த மேன் ஹேண்ட்லிங் வந்து பண்ணா பாருங்க. யாருங்க இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் கூட எப்படி ஒரு கேமை ப்ளே பண்ணணும், எப்படி ஸ்மூத்தாக ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதே இல்லாமல் தன்னோட முழு ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அப்படி மேன் ஹேண்டிலிங் பண்ணி கீழே அவங்க சுற்றி விழுறாங்க. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு அடிவயிறு வலிக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இதுக்கு என்ன காசு வரும், பணம் வரும், எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஒருத்தவங்களை ஃபிசிக்கலாக இப்படி தான் ஒரு அட்டாக் பண்ணணும்னு இருக்கா? அறிவுங்கிறது கொஞ்சம் கூட அந்த கம்ருதீனுக்கு இருக்கவே இருக்காதா? அப்போ இதெல்லாம் அந்த டிவி சேனல் வந்து இது கூட ஓகேங்க கேமில் பண்ணாங்க. அதை பார்வதி நீ கூட தான் என்ன கேமில் பண்ணேன்னு ஆக்செப்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மானங்கட்ட எச்ச வேலை பார்க்குற விஜய் டிவி நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நான் பிக் பாஸோட டீமு என்ன பண்ணுறாங்கன்னா அவன் மேன் ஹேண்ட்லிங் பண்ண அந்த சீனையே ஃபுல்லாக எடிட் பண்ணுறாங்கங்க 1 hour ஷோவில். அப்போ யாருக்கு இது தெரிய போகுது, இது பெரிய பிரச்சனையாயிடும். ஏன் உங்களுக்கு பயம் இருக்கு? அங்கேருந்து தப்பு நடக்கலையே, இட்ஸ் அ கேம் தானே. அப்போ அதை ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளே பண்ணியிருந்துருக்கலாமே. இப்போ இன்னைக்கு நடக்குதுன்னா இன்னையோட ஷோ வரதே கிடையாது. இது வந்து முந்தின நாள் ஷோ தான் நடந்தது தான் ஃபுல்லாக எடிட் பண்ணி போடுறாங்க. அப்போ அந்த 1 hour ஷோ எதுக்கு இப்படி ஒரு எச்ச வேலையை எதுக்கு பார்க்கணும்? அவனை எவ்வளோ நாள் தூக்கி அவன் ஒரு பஞ்ச வயசை போட்டுட்டு ஆடிட்டு இருக்கான். பட் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு டிவி சீரியலுக்கு ஹீரோவாக இருந்திருக்காரு. 2 lakhs அவருக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருந்திருக்குங்க. எதுவுமே இல்லாமல் அவர் பிச்சை எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காரு. அவரை ஏன் அப்படி காப்பாற்றணும்? அப்படி அவங்கள அப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு. அதை ஏன் காட்டலை? ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது? அப்போ லைவ் தான் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கணும் போல. அவங்களெல்லாம் நம்பவே கூடாது. இந்த 1 hour போடுற எந்த சீன்ஸையுமே நம்பவே கூடாது. அவ்வளோ ஒரு மேன் ஹேண்டிலிங். அப்போ திரும்பவும் இவர் போகும்பொழுது என்ன ஆச்சுன்னா அடுத்த இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சு. தேர்ட் ரவுண்டில் வந்து 2 பேருக்குமே பிளாக் பால் எடுத்து திரும்ப போட்டுட்டாங்க. அது வந்து விதிமீறல்னு சொல்லிட்டு வெளில கேமை விட்டு அவுட் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப ஹீரோவோ, நான் தான் வில்லியா? அதை அப்போ நின்றுட்டு இருக்க பார்வதி நின்றுட்டு இருக்கப்ப நீ உன்னோட பிளேஸ்ல மூடிக்கிட்டு நிற்க வேண்டியதில்ல. நீ ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் கடந்து எல்லாம் உடஞ்சி முடிச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் பாலாபிஷேகம் பண்ணியாச்சு. திரும்ப போய் அந்த ட்ரேவை பார்த்து அச்சோ இப்படி போயிடுச்சா அப்படின்னு சொன்னா யாருக்கு அதனால ட்ரிகர் ஆகுமா ஆகாதா? உடனே அவங்க என்ன சொன்னாங்க, போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? நீ வந்து அவங்க கூட உரசினதே இல்லையா? நீ அவங்க கூட எதுவுமே டச் பண்ணதே இல்லையா? இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கவே இல்லையா? எப்படிங்க உண்மையிலே ஒரு லவ் பண்ண ஒரு பொண்ணை எப்படிங்க அப்படி மேன் ஹேண்ட்லிங் பண்ண முடியும்? பண்ணால் கீழே வெளில போடான்னா போய் பிடிக்கணுமா இல்லையாங்க? ஒரு பரிதாபம் இருக்குமா இல்லையா? இவன் அப்பலேருந்தே ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான். இவளை வச்சு ஒரு கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான்றது பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது உண்மையிலேயே ஒரு ஃபீலிங் மோர் தென் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்த பார்வதிக்கு ஒரு பெரிய லெசன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் பார்வதிக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டால் தேவைதான் பார்வதிக்கு. ஒரு சில நேரம்லாம் ரொம்ப ஏண்டா இவங்களை பற்றி பேசுகிறோன்ற அளவுக்கு கேவலமாக பேபிங்கிறது இதெல்லாம் ரொம்ப ஷோன்றதே மறந்து ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அது பார்க்கவே ரொம்ப 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 கேவலமாக எச்சத்தனமாக இருந்துச்சு. அப்போ இந்த ஏன்டா அப்படி பண்ணா பிக் பாஸ் என்னை வந்து அடிச்சிட்டாங்க, இது எப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கணுமாமா. யாருக்கு? பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா? நீ திவாகர்ட்ட பண்ணப்பே உனக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். துஷாத்தை வந்து கண்டபடி இழுத்து அடிச்ச பத்தியா அப்பயே உனக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். உன்னை இந்த அளவு காப்பாற்றி ஒரு பக்கம் அரோராவையும் இன்னொரு பக்கம் பார்வதியும் வச்சு நீ ட்ராவல் பண்ணி வந்த பத்தியா? இவ்வளோ தூரம் நீ வரதுக்கு காரணமே அதுதான். ப்ளஸ் உனக்கு கொடி பிடிச்சி சொம்பு தூக்கி கொண்டு வராங்க பார்த்தீங்களா அந்த பிக் பாஸ் டீமும் அந்த விஜய் டிவின்றதும் விஜய் டிவி ப்ராடக்ட்னு சொல்லி இதுவே ஒரு மானங்கட்ட எச்சக்கட்ட வேலை தான் இது.
அப்ப சாரின்னு எவ்வளோ கேட்கும் போதும் இல்ல அவ வந்து சாரி கேட்கணும் டேய் உன்கிட்டலாம் சாரி கேட்க முடியாதா, அப்பாலஜெல்லாம் உன்கிட்ட கேட்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அது அங்கே இருக்கிற திங்ஸு இது எல்லாத்தையும் டச் பண்ணுறதோ இல்லை தேவையில்லாமல் மேன் ஹேண்டலிங் பண்ணி அடிக்கிறதோ உடைக்கிறதோ இதெல்லாம் தவறான விஷயம். பிக் பாஸோட ப்ராடக்ட்டு திங்ஸை எதையுமே இவன் போயிட்டு உடனே என்ன உதைக்கிறாரு, அதை உதைச்சி தள்ளுறாரு. இவர் பெரிய பயங்கரமான பிளேயர்னு நினைப்பு முடியாது. அப்ப அது அந்த அந்த உத வந்து யாருக்கு விழ வேண்டியது சொல்லுங்க? அது யாருக்கு விழ வேண்டிய உத? இவ்வளோ கேவலமா ஒரு மனுஷன் நடந்துக்குவானா கோவம் வந்துச்சுன்னா? அது இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த கம்ருதீன் மாதிரி ஆளுங்க தான். ஸோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா? எதுக்கு உங்ககிட்ட அப்பாலஜி கேட்கணும்? நீங்க எல்லாம் உரசி இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சீனை பிரிஞ்சு வந்ததுக்கா அப்பா பரவாயில்ல, இப்பெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதான் தள்ளி வந்தாச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது திரும்பவும் வந்து நீ அப்பாலஜி கேட்டுதான் உன்னை எதுக்கு இவன்ட்ட போய் அப்பாலஜி கேட்கணும்? என்ன அப்படி என்னங்க நடந்துச்சு? ஏங்க அவ்வளோ பெரிய மேன் ஹேண்டலிங்க சுற்றி விட்டு அப்படி கீழே விழுந்தாங்கங்க, அவ்வளோ பெரிய அடியும் பட்டுருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போல்லாம் அது கேம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டாங்க. அப்போ திரும்ப நீ எதுக்கு வேணும்னே வந்து நீனே எதுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் உதச்சி விட்டுட்டு இப்படி ஒரு சீனை எதுக்கு கிரியேட் பண்ணோம்? அப்படி கத்தி அவ்வளோ ஒரு பெரிய ட்ரிகர் பண்ணி விட்டு பெரிய விஷயமாக்குறது எதுக்குன்னா இவனுக்கு பயம் வந்துருச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே பார்வதி கூட நிக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அரோராலாம் பயங்கரமா பயந்துட்டாங்க இவன் பண்ணதெல்லாம், கத்துனது ஆக்ரோஷமா பண்ண விஷயங்கள்லாம் பார்த்து. மனுஷனா இல்ல மாடா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் வந்துருச்சு. அப்ப திரும்ப வான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி உள்ள கொண்டு போனதா மச்சான் இவன் இப்படி பண்ணிட்டான். ஆனா இந்த வினோத் கொஞ்சம் நான் என்ன சொல்றேன், வினோத் வந்து இவன் கூட இருக்கிறது வந்து இவருக்கு டவுன் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவரும் சொல்றாரு தப்புடா நீ பண்ணது தப்பு அப்படின்றத ஆணித்தனமா அடிச்சு சொல்லணுங்க. அது கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரியும் இப்படி சொன்னா எப்படி அவனை ஏற்கனவே ஒரு 1ஆம் நம்பர் மக்கு குந்தாணி, அந்த குந்தாணிக்கு போய் இப்படி எல்லாம் சொன்னா புரியுமான்றது இவருக்கு முதல்ல தெரியணும். பயங்கரமான ரொம்ப அஃபென்சிவ் பிளஸ் ரொம்ப இது வந்து எச்சகட்ட மானங்கட்ட வேலை கம்ருதீன் பண்றது. தயவு செய்து 2 பேர்ல கம்ருதீனை தூக்கியே ஆகணும். இவர் வந்து ரெட் கார்டு கொடுக்க போறாராமா. இது வந்து சாண்ட்ரா அழகா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, ஹவுஸ்ல உள்ள யாரும் அவன்கிட்ட வரக்கூடாது, வந்தா அடிப்பேன் மிதிப்பேன் உதைப்பேன் இல்ல ரத்தம் வரும், அதனால தயவு செய்து கேம் பக்கம் யாரும் என்கிட்ட வராதிங்கன்றது உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படிதான் இருக்கும். அப்படிங்கும் போது பார்வதி சொல்றாங்க எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது இவன் கூட எப்படி இவ்வளவு நாள் பழகணும்ன்றது. கிட்ட வந்து க்ளோஸா இருந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு அப்படியே அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப அழகு. இப்பவும் சொல்றேன், நான் முன்னாடியும் அதான் சொன்னேன், ஒரு வாரம் அவனை விட்டு பாரு, தள்ளி இருந்து பாரு, அப்பதான் அவனோட சுய ரூபம் உனக்கு தெரியும்னு சொன்னேன். இவன் ஒரு ஆளே இல்லை, நீ வெளியில போய் என்ன கண்டினியூ பண்ணாம போ. ஆனா இது வந்து உனக்கேத்த ஆளே இவன் கிடையவே கிடையாது. அதற்கான 1% கூட இவன்கிட்ட ஃபீலிங்ஸே கிடையாது. இருக்கிறவன் யாராவது இப்படி நடந்துக்குவானா? அப்படின்போது இவன் கூட இப்படி ஒட்டி உரசி நம்ம பழகணுமா? இவன் கூட இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இவன் இருக்கிற இடத்துல எனக்கு இருக்கிறதுக்கேன்னு சொல்றதுதான் எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒரு திரும்பி வர தான் நினைச்ச ஒரு விஷயம், தான் உண்மையிலே ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு நினைச்சா ஒரு பொண்ணுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அது இப்போவும் சாண்ட்ரா சொன்னாங்க, என்னோட தங்கச்சான்னு நினைச்சுதான் சொல்றேன், இவன் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அதாவது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்போதும் அது வந்து அதை கடந்து ஒரு லிமிட்ஸை கடந்து போகும்போது என் ஒய்ஃப்காக நான் நிற்பேன்னு அவர் சொன்னார். பட் இவன் எதுக்காக உனக்கு நின்றுருக்கான்? எந்த விஷயத்துக்கும் நின்னதே இல்லை, இதுக்கு பேர் லவ்வா? தயவுசெய்து அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவன் மேன் ஹேண்ட்லிங் பண்ணதெல்லாம் அந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாத எச்ச வேலை பார்க்காத பிபி டீமு இவன் வந்து மன்னிப்பு கேட்குறானாமா. என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நிறைய இடத்துல போய் கிரியேட் பண்ணுறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். இப்போ இது உட்காந்து நான் ஏதாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்கணும் இல்லை டிஸ்கஸ் பண்ணணும்னா இது என் மேலே தான் தப்புன்னு சொல்லி தான் திருப்பி விடுவாங்க. அதனால என்னை மன்னிச்சிடுங்க, சேது சார் மன்னிச்சிடுங்க, டீம் மன்னிச்சிடுங்க. அப்போ இந்த சேதுபதி சார் சாரி டு பிக் பாஸ், சாரி டு மக்கள். ஏன்னா மன்னிப்பு கேட்கறத மட்டும் எதுக்கு போடணும்? அப்போ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு போய் மன்னிப்பு கேட்டால் அது வந்து சரியா போயிடுமா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்ஸ் இல்லையா, ஒரு வரைமுறை இல்லையா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எந்த விஷயத்துக்கும் உண்மையிலே ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்.
இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறையே கிடையாதா? நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு அதாவது அந்த உதச்சாம் பார்த்தீங்களா, அது வந்து யாருக்குன்னா அந்த உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அவனை நம்பி இன்னமும் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கெல்லாம் விட்ட உதை தான் அது. இப்படி ஒரு மேன் ஹேண்டலிங் பண்ண இன்னும் ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு மனுஷன் என்னங்க மனுஷன்? பார்வதி அம்மா வந்தாங்க, அவங்க நினச்சா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் எப்படி வேணாலும் டேர்ன் பண்ணி விட்டு போயிருந்துருக்கலாம். அவங்க எவ்வளோ அமைதியாக பொறுமையாக தான் பொண்ணு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அவள் 18+, அதுவும் அவங்களுக்கு தெரியும். அது இருக்கும், ஒரு இடத்துல கட்டி போட்டோன்னா அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குமா, அதை நான் மதிக்கிறேன். நீ வெளியில் வந்து அதை பார்த்துக்கலாம். முதல்ல 3 வீக்ஸ் நீ இதுக்கு இந்த இடத்துக்கு வர எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்க, அதை முதல்ல ஃபினிஷ் பண்ணுன்னு எவ்வளோ டீசெண்டாக, எவ்வளோ அனுபவபூர்வமாக, எவ்வளோ பண்பட்ட மனதோட ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க. இவனை தயவு செய்து வெளில எடுங்க, இவன்லாம் அன்ஃபிட்டு, இவன் இதுக்கு மேலே போனால் இவன்லாம் வந்து சைக்காலஜி டெஸ்ட் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்களா என்னன்னே தெரில, அதை கடந்த ஒரு ஆள். ஸோ அடுத்தது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க் வந்துச்சு. என்னென்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்கும். அதில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் தான் ஜெயிச்சார். அடிப்படையில் 9 மதிப்பெண்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சபரிக்கோ விக்ரமுக்கோ 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து ஜெயிச்சது சுபிக்ஷா ஜெயிச்சாங்க. 2வது டாஸ்கில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா சாண்ட்ரா ஜெயிச்சாங்க. 3வது டாஸ்கில் இப்போ ஜெயிச்சிருக்கிறது யார் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம். மொத்தம் 9 டாஸ்க்கு, 9ல் 3 மட்டும்தான் இப்போ முடிஞ்சிருக்கு, பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு நாளும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. வினோத் வந்து அந்த லாஸ்ட் டாஸ்கில் பண்ணது, பசில்ஸ் அடுக்குனது, இதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.